கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து நமக்காக மரித்து இன்றைக்கு உயிரோடு எழும்பி வெற்றி வேந்தராக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அன்பு தேவன் இன்றைக்கு காலை வேளையிலும் அவருடைய பாதத்திலே வந்து அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கவும், அவருக்கு நன்றி சொல்லவும், அவரை நம்முடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் தந்த இந்த நல்ல பாக்கியத்திற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கிறிஸ்தவம் என்று சொல்லுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே 3 காரியங்கள் மிக முக்கியமான ஒன்று. இயேசு பிறந்தபோது இதோ எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொன்ன அந்த நற்செய்தியை நிறைவேற்றுகின்ற விதமாக ஆண்டவர் சிலுவையிலே மரித்து உயிரோடு எழும்பின சம்பவம் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமானது. அதே போன்றுதான் இன்னொரு நிகழ்வு, ஆண்டவர் மீண்டும் வருகிறார், நம் அனைவரையும் அவரோடு கூட வாழ்வதற்காக எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்கிற நற்செய்தியும், ஆண்டவர் நமக்காக வரப்போகிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையும். உயிரோடு எழும்பின ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மீட்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினதோடு மட்டுமல்லாமல் என்றைக்கும் அவரோடு வாழுவதற்கு நம்மை அதிகாரம் கொடுப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். சிலுவை பாடு மரணங்களை சிந்தித்த நாம் ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து நாம் அடிக்கடி சிந்திப்பதுண்டு. அதே போன்றுதான் உயிரோடு எழும்பின ஆண்டவரும் இந்த உலகத்திலே தன்னை பல்வேறு மக்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களோடு அவர் பேசிக்கொண்டு 7 கேள்விகளை கேட்டதாக வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவர் உயிரோடு எழும்பின ஆண்டவர் கேட்டதாக 7 கேள்விகள் இந்த வேதம் சொல்லுகிறது. அது மிக முக்கியமான ஒரு கேள்விதான். முதலாவதாக ஆண்டவர் தன்னை உயிரோடு எழும்பின ஆண்டவர் முதலாவது காட்சி கொடுப்பது ஒரு மகதலேனா மரியாள் என்கிறக்கூடிய ஸ்திரீக்கு காட்சி கொடுத்து அவளிடத்திலே கேட்கின்ற ஒரு கேள்விதான். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்கிற முதல் கேள்வியை ஒரு ஸ்திரீயிடத்திலே கேட்கிறார். 2வது கேள்வியாக அதே பகுதியிலே வாசிக்கிறோம், யாரை தேடுகிறாய்? 3வதாக எம்மாவூர் சீடர்களுக்கு, எம்மாவூரில் நடந்து சென்ற 2 சீடர்களோடு சேர்ந்து இணைந்து ஆண்டவர் அவளிடத்திலே கேட்ட கேள்வியை லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும் 26வது வசனத்திலும் வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இவ்விதமாய் தேவன் மரிக்கவும் அவர் உயிரோடு எழும்பவும் வேதம் சொல்லவில்லையா என்று அவர்களை கேட்கிறார். 5வது கேள்வியாக யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வேதம் தன்னுடைய சீடர்களை, அன்பான சீடர்களை பார்த்து, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகலும் உண்டா என்கின்ற கேட்கின்ற கேள்வியை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போன்றுதான் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களிலே தனக்கு அன்பான சீடனாகிய பேதுருவிடத்திலே என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்திலே அன்பு செலுத்துகிறாய் என்று கேட்கிறார். அதே போன்று யோவான் இன்னும் உயிரோடு இருப்பது என்று சொன்னால் அதற்கு உங்களுக்கு என்ன என்று சொல்லி கேட்கிற ஒரு கேள்வியும் யோவான் 21, 22, 23 வாசிக்கிறோம். இந்த 7 கேள்விகளிலே இந்த நாளிலே நான் உங்களோடு ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வியை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதன் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அங்கே ஆண்டவர் இயேசு உயிரோடு எழும்புகிற அந்த காலை வேளையிலே பல மக்கள் ஆண்டவரை சந்திப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். குறிப்பாக மரியாளும் மகதலேனா மரியாள் என்று சொல்லுகின்ற மக்கள் அவரை தேடி காலையிலே அவருடைய அந்த கல்லறையிலே அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட உடம்பிற்கு தாங்கள் ஏதாவது செய்து அவருடைய மரணத்தை ஒரு மகிமையுள்ள மரணமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் வருகின்ற போர்கள் அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த கல்லறைகள் திறக்கப்பட்டு ஆண்டவர் உயிரோடு எழும்பி எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட ஒரு நிகழ்வினை பார்த்து இவர்கள் கலங்கி நிற்கிறார்கள். அதில் குறிப்பாக ஒரு பெண்ணை குறித்து இங்கே சொல்லுகிறார்கள். அதான் மகதலேனா மரியாள். நம்முடைய புனித வேதாகமத்திலே இந்த மரியாள் என்கின்ற வார்த்தை பல முறை நாம் சாதிக்கிறோம். குறிப்பாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே 61 முறை இந்த மரியாள் என்ற வார்த்தைகள் 53 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. 7 மரியாள்கள் குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அதை குறித்து விவரமாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் மகதலேனா மரியாள் ஆண்டவராலே அவளுடைய பிசாசு பிடித்து கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையிலே 7 பிசாசுகளால் துரத்தப்பட்ட அந்த மகதலேனா மரியாளை ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே அவள் காப்பாற்றுகின்றார். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அதை நமக்கு அழகாக சொல்லுகிறது. 12 முறை இந்த மகதலேனா மரியாளை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் என்று அன்புக்குரிய ஆண்டவர் உயிரோடு எழும்பின ஆண்டவர் முதல் முறையாக ஒரு ஸ்திரீயிடத்திலே தன்னை காட்சியாக நான் உயிரோடு எழும்பி இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அந்த காலத்தின் வழக்கத்தின்படி ஒரு பெண்ணினுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல. ஒரு ஆண் சாட்சி சொன்னால் அதை
ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒரு பெண் நான் இயேசுவை சந்தித்தேன், உயிரோடு எழும்பின ஆண்டவரை பார்த்தேன் என்று சொல்லுகின்ற ஒரு சாட்சியை அந்த காலத்தின் வழக்கத்தின்படி மக்கள் தெரிந்து கொள்வதில்லை. ஆனாலும் ஆண்டவர் அந்த ஸ்திரீயிடத்திலே தான் சென்று நான் இதோ உயிரோடு இருக்கிறேன் என்கின்ற ஒரு காட்சியை காட்டுகின்றார். அந்த வேதம் முழுவதும், ஆண்டவருடைய வாழ்க்கை முழுவதும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை முழுவதுமே ஆதாம் ஏவாளினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலிலே நிறைவேறுகின்ற ஒரு நிகழ்வு. எப்பொழுது இந்த உலகத்திலே ஆண்டவரோடு சந்தித்து ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே அந்த சாத்தான் கேட்ட முதல் கேள்வியின் மூலமாக, சாத்தான் கேட்ட முதல் கேள்வி, அந்த பெண்ணிடத்திலே கேட்ட அந்த ஒரு முதல் கேள்வி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமே, அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் பாவம் உள்ளே நுழைந்தது. அந்த வார்த்தையின் மூலமாக, அந்த கேள்வியின் மூலமாகத்தான் சாபம் உள்ளே நிறைந்தது. அந்த கேள்வியின் மூலமாகத்தான் கண்ணீரும் கவலையும் கஷ்டங்களும் மனிதனுடைய வாழ்க்கையிலே நுழைந்தது. அதை வெற்றி கேந்தராக செய்வதற்காகத்தான், அன்றைக்கு ஆதாம் ஏவாளாலே சந்திக்கப்பட்ட சாபங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்து அறையப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் என்பதை மீண்டும் நிறைவேற்றுவதற்காக அதே போன்று ஒரு பெண்ணிடத்திலே சென்று அவர் தன்னை காட்டி அந்த எக்ஸாக்ட்லி அதனுடைய ஒரு மறு நிலையாக அதே பெண்ணிடத்திலே சென்று தான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு எழும்பி விட்டேன், அந்த சாபத்தை வென்று விட்டேன், நீ கஷ்டப்பட்டு நீ பாவத்திலே சம்பாதித்து பாகத்திலே வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வாய் என்கின்ற நிலையை நான் மாற்றிவிட்டேன், ஏன் அழுகிறாய் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை தான் இந்த வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் முதலாவதாக வெற்றி வேந்தராக சிலுவையிலே வென்று ஆண்டவர் உயிரோடு எழும்பின ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி, என் அன்புக்குரிய ஜனமே ஏன் அழுகிறாய்? நான் பாவத்தை வென்று விட்டேன், நான் சாபத்தை வென்று விட்டேன், நான் சிலுவையை வென்று இன்றைக்கு உங்களை நான் மீட்டு கொண்டு விட்டேன், ஏன் அழுகிறாய் என்று கேட்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு என் அன்புக்குரிய திருச்சபை மக்களே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு கவலையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வந்து கொண்டிருக்கிறீர்களோ, பாவங்களினாலே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய கொடுமைகளினாலே, வாழ்க்கையினுடைய துன்பங்களினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஏசு உயிரோடு எழும்பின அதே ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார், என் மக்களே ஏன் அழுகிறீர்கள்? நான் உயிரோடு எழும்பி சர்வ வல்லமை உள்ள தேவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் இருக்கிற போது ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற ஒரு கேள்வியை தான் இதை ஆண்டவர் உங்களோடு சொல்ல விரும்புகின்றார். அன்புக்குரிய திருச்சபையே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் உயிரோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவர் வெற்றி வேந்தராக வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் ஏன் அழுது கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் முதலாவது ஒரு கேட்ட கேள்வி, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அவள் பெண் சொல்லுகிறாள், ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது அழகாக 15ஆம் வசனத்திலே, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் அவள் இயேசுவை காண்கின்றாள். இயேசு உயிரோடு நிற்கிற நிகழ்வினை பார்க்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவள் அறிந்து கொள்ளவில்லை. இந்த வர்க்கத்தில் நாம் மரியாள் ஆண்டவரோடு வாழ்ந்தவள், ஆண்டவருடைய ஊழியத்திலே முழுமையாக பங்கெடுத்தவள், அப்போஸ்டல் டு அப்போஸ்டல் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு ஆண்டவருடைய சீடர்கள் அவரோடு உழைக்கின்ற போது அவர்களை எல்லாம் அவர்களுக்கு உதவியாக இருந்த ஒரு பெண், ஆண்டவருடைய அற்புதங்களை கண்ட ஒரு பெண், இன்னைக்கு இயேசு உயிரோடு நிற்கிற அந்த ஒரு காட்சியை, இயேசு எழுந்தார் என்கின்ற ஒரு காட்சியை காணுகின்ற போது அதை அறிந்து கொள்ள முடியாமல் அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை, ஆலயத்திற்கு செல்லுகிறோம், ஆண்டவருடைய ஆராதனைகளை கலந்து கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் இவர்தான் ஆண்டவர், இவர்தான் என்னுடைய தேவன், இவர்தான் என்னை மீட்டுக் கொண்டவர், இவர்தான் உயிரோடு எழும்பினார் என்று அவரை அறிந்து கொள்ளவோ, அவருடைய காண்பதற்கோ நம்முடைய கண்கள் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி நம்முடைய மன கண்களை குருடாக்கி இருக்கிறான். அவருடைய அற்புதமான அவருடைய விசுவாசத்தின் ஒளிகளை கண்டுகொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் இன்றைக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு வசனம். வேதம் சொல்லுகிறது, மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் முன்னணையை அறியும், ஆனால் என் ஜனமாகிய இஸ்ரவேலோ என்னை அறியாமலும் உணராமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வீட்டில் ஒரு மாடை திறந்து விட்டோம்னா அது எங்க சுத்திட்டும் திருப்பி அதே வீட்டுக்கு திரும்பி வந்து விடும். ஆனால் நம்முடைய ஏசாயா சொல்கிறார், யாருடைய
நான் யாருடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளை என்கின்றதை அறியாமல் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அதே நிலைதான் அன்றைக்கு அந்த மகதலேனா மரியாளும் உயிரோடு எழும்பின ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றார். ஆனாலும் அவரை கண்டுகொள்ள முடியாமல், அவரை காண முடியாமல், அறிந்து கொள்ள முடியாமல், துக்கத்தினாலே உலக காரியங்களிலே ஈடுபடுகிறதுனாலே அவரை அறியாமல் இருக்கிறார்கள். அன்புக்குரிய திருச்சபையே, இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். நான் இயேசுவினுடைய பிள்ளை, இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். அதை பார்க்கின்ற ஒரு அனுபவம், அதை தரிசிக்கின்ற ஒரு அனுபவம், அதை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவம். இது வார்த்தையினாலே சொல்லுகிற ஒரு வார்த்தை வாழ்க்கை அல்ல. It is not a knowledge level, it is an experience. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம். அதை அனுபவிப்பதுதான் உயிர்த்தெழுந்தலின் ஆராதனைகளை நாம் கலந்து கொள்வது. எங்கோ ஒரு நாள் நடந்த நிகழ்வு அல்ல. இன்றும் இயேசு உயிரோடு எழும்பி நம் முன்னாலே நிற்கிறார் என்பதை காணுகிற அந்த ஒரு பாக்கியம், அதை காணுகின்ற அந்த ஒரு சிலாக்கியம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். உங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு உங்களை தோளிலே சுமந்து செல்வதற்காக தன்னுடைய தூதர்களை காவல் பண்ணியிருக்கின்றார். உன் வலது பக்கம், உன்னுடைய இடது பக்கம் 1000 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அது அணுகாது என்று சொல்லி இருக்கிறார். அந்த இயேசுவை நம்புகின்ற, விசுவாசிக்கின்ற, அனுபவிக்கின்ற ஒரு உணர்வுக்கு நேராக அழைத்து வருவதுதான் இந்த உயிர்த்தெழுதலினுடைய நாளினுடைய காட்சி. அழைத்து வந்த இயேசு அந்த மரியாளுக்கு தன்னை உணர்த்துகின்றார். மரியாள் அதை அறிந்து கொள்ளுகின்றார். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதை மரியாள் எப்பொழுது அதை இயேசு உயிரோடு எழும்பி விட்டார் என்று அறிந்து கொள்கின்றாரோ அப்பொழுது இயேசு சொன்ன ஒரு கட்டளை தான், நீ என்னை தொடாதே, தொட்டு கொண்டிருக்காது. மிக நீண்ட ஒரு செய்தி, நான் அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை. மிக முக்கியமான செய்தி, நீ உடனே எழுந்து போய் உன் சீடர்களுக்கு, உன்னுடைய சகோதரர்களுக்கு நான் உயிர் தெழுந்தேன் என்கின்ற செய்தியை சொல் என்கின்றது தான் ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளை. உயிரோடு எழும்பின ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளை, நீ புறப்பட்டு போய் உன்னுடைய சகோதரர்களுக்கு நான் உயிரோடு எழும்பி இருக்கிறேன், உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன் பரலோகத்துக்கு ஏறி போகிறார் என்று சொல் என்கின்ற செய்தி தான். ஆண்டவர் உயிரோடு எழும்பி தன்னுடைய கடமைகளை முடித்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்கின்ற போது கூட தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர் சொன்ன ஒரு கட்டளை தான், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 19 வசனங்களை வாசித்து பாருங்கள். மார்க்கு 16 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த உயிரோடு எழும்பின ஆண்டவர் ஏன் அழுகிறாய் என்று கேட்டு அவளை ஆறுதல் படுத்தி தன் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தின ஆண்டவர் அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் இதே வார்த்தை தான். அதே போன்றுதான் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 33 34 வசனத்தை வாசித்து பாருங்கள். எம்மாவூர் சீடர்களுக்கு தன்னை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறேன் என்று உணர்த்தின பின்பு வேதம் சொல்லுகிறது, அந்த சனமே, the same moment, அவர்கள் எழும்பி ஆண்டவரை உயிரோடு இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு கிட்டத்தட்ட 8 மைல் தூரம் நடந்து போய் சாயங்காலம் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. நைட்டு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட போது immediately their response, they came back to Jerusalem to preach the gospel. என் அன்புக்குரிய திருச்சபையே, ஆண்டவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற போது, அதை புரிந்து கொள்ளுகின்ற போது, அதை அனுபவிக்கின்ற போது, அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக ஏற்றுக்கொள்கின்ற போது நம்ம சும்மா இருக்க உடனே எழும்பி போய் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் மரணத்தை வென்ற ஆண்டவர், உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து மீட்பு தந்து நம்மை வாழ்விக்க வந்த ஆண்டவர் என்று யாராவது ஒரு இடத்திலாவது அந்த இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். இந்த இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டுமே. இந்த இந்தியாவில் இயேசுவை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமே. இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லுவதற்காக, அவர்கள் கண்டுகொள்வதற்காக, அவர்களும் உணர்ந்து கொள்வதற்காக, அந்த சீமோனும் பேதுரும் ஆண்டவர் உயிரோடு இருப்பதை அறிந்து கொள்வதற்காக தான் முதலாவது சந்தித்த அந்த ஸ்திரீக்கு, மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் எப்படி கட்டளை கொடுக்கிறாரோ அதே கட்டளையை, அதே வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய திருச்சபையே, உங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமும் அதுதான். இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மேக் இட் an experience in your life. அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தமாக, வாழ்க்கையினுடைய அனுபவமாக மாற்றுங்கள். அந்த இயேசு பெற்ற அந்த அனுபவத்தை மற்ற மக்களும் கண்டுகொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள்
அடைந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ஆண்டவரை சந்திப்பதற்காக அவர்களுக்கும் இதை சொல்லுங்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையை உங்களுக்காக அனுபவித்திருக்கிறார். இயேசுவை சந்தித்த நீங்கள், இயேசுவை சொந்தமாக்கின நீங்கள், இயேசுவை காண்கிற கண்களை பெற்றிருக்கிற நீங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகின்ற நீங்கள் அதை உங்களோடு நிறுத்தி விடாதபடிக்கு மற்றவர்களுக்கும் அதை சொல்வதற்காக, மற்றவர்களுக்கும் அதை எடுத்துச் சொல்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக, உங்களுடைய தானங்களின் மூலமாக, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களின் மூலமாகவும் நான் என் இயேசுவினுடைய பிள்ளை என்பதை உணர்த்துகின்ற ஒரு விதத்திலே நீங்கள் வாழ்ந்து கொள்வீர்களே என்று சொன்னால் இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கும். நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் அதிசயங்களையும் காண செய்கின்ற ஒரு உயிர் நாளாக இருக்கும். இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆண்டவர் அவர் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நான் சாட்சி என்று சொன்ன அந்த சீடர்களைப் போல நீங்களும் இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் இயேசு உயிரோடு எழும்பினார் என்று சொல்லுகின்ற சாட்சி சொல்லுகின்ற மக்களாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அந்த உன்னத பாக்கியத்திற்கு நேராக நடந்து செல்கின்ற போது ஆண்டவர் நம்மை அளவிட முடியாத கிருபைகளினாலே ஆசீர்வதிப்பார். உலகம் போற்றுகின்ற, உலகம் முழுவதும் நம்மை ஒரு பெரிய ஜாதியாக, ராஜாக்களாக, பிரபுக்களாக உயர்த்துவதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நண்புக்குரிய திருச்சபையை மீண்டுமாய் உங்களிடத்திலே அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய கண்களை திறக்கும்படியாகவும், அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக மாற்றும்படியாகவும், அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பெற்றிருக்கின்ற நாம் அதை நம்மோடு நிறுத்தி விடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்கின்ற ஒன்றாக மாறுவதற்காகவும் உங்களோடு அழைக்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.